இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் கடைகளில் இனிமேல் மினி ஏடிஎம் மையங்கள் செயல்பட உள்ளதாக புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கிராமப்புறங்களில் உள்ள எளிய மக்கள் பணம் எடுக்க வங்கிகளுக்கும் வங்கிகளின் ஏடிஎம்களுக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்கிற நிலை இந்த புதிய திட்டத்தால் அடியோடு மாறுகிறது. தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் தங்கள் வங்கி கணக்கில் பணம் எடுக்க வேண்டுமென்றால் ஏடிஎம்களுக்கோ அல்லது வங்கிகளுக்கோ செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. கிராமப்புறங்களில் உள்ள பாமர மக்கள் பலர் ஏடிஎம்களில் பணம் எடுக்க தெரியாத காரணத்தினால் ஒரு நாள் வேலைக்கு லீவு போட்டுவிட்டு பணம் எடுக்க அரை நாள் வங்கியிலேயே காத்திருக்கும் நிலை இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை உட்பட அரசின் பல்வேறு மானியத் தொகையை பெற பெண்கள் பலர் வங்கிகளில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் அரிசி, பருப்பு, பாமாயில், சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் விநியோகம் செய்வதுடன் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள் மூலம் இயங்கும் ரேஷன் கடைகள் அனைத்தும் மைக்ரோ ஏடிஎம்களாக படிப்படியாக மாற்றப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் தற்போது கூட்டுறவுத்துறைகள் வாயிலாக செயல்படும் 4500 ரேஷன் சங்கங்களில் ஏற்கனவே 3500 ரேஷன் சங்கங்களில் பணம் செலுத்தும் முறை இருந்து வருகிறது. சில சங்கங்களில் பணம் எடுக்கும் நடைமுறைகளும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. விரைவில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலும் பணம் எடுக்கும் வசதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதன்படி அனைத்து ரேஷன் கடைகளும் மைக்ரோ ஏடிஎம் வசதியை படிப்படியாக மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அதன்படி கூட்டுறவுத்துறைகள் சார்பில் இயங்கும் 34,567 ரேஷன் கடைகளிலும் மைக்ரோ ஏடிஎம் வசதி கொண்டு வரப்பட இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். அடுத்ததாக பணத்தை ரேஷன் கடைகள் மூலம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி பார்க்கலாம். கூட்டுறவுத்துறை மூலம் செயல்படும் ரேஷன் கடைகள் அனைத்திலும் பொதுமக்கள் ஆதார் கார்டு மூலமாக பணம் எடுக்கலாம். ரேஷன் கடை ஏடிஎம்கள் மூலம் வங்கி கணக்கில் இருந்து ஒரு நாளைக்கு ரூபாய் 20,000 வரை எடுத்துக்கொள்ளலாம். இந்த வசதி விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எல்லா ரேஷன் கடைகளிலும் POS என்ற கையடக்க கருவி இருக்கிறது. இந்த கருவி எப்படி செயல்படுகிறது என்றால், அரிசி, பருப்பை ஆதார் எண் அடிப்படையில் கைரேகை வைத்து தரப்படுகிறது. அதே தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் தான் பணமும் கிடைக்கப் போகிறது. அதன்படி ஆதார் எண்ணை அடிப்படையாக கொண்டு ஒருவரின் வங்கி கணக்கிலிருந்து அரசின் கூட்டுறவு வங்கி கணக்கிற்கு பணத்தை மாற்றி பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், வங்கி கணக்கு வைத்துள்ள ஒருவர் கூட்டுறவு வங்கியின் ரேஷன் கடைகளில் தங்களின் ஆதார் அட்டையை காண்பித்து தன்னை உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவரது வங்கி கணக்கிலிருந்து அதிகபட்சம் ரூபாய் 20,000 வரை உள்ள தொகையை அவரது வங்கி கணக்கிலிருந்து கூட்டுறவு சங்க வங்கி கணக்கிற்கு மாற்றம் செய்யப்படும். அதன் பிறகு அந்த நபருக்கு பணம் வழங்கப்படும். இதற்காக ரேஷன் கடை ஊழியர்களிடம் ரொக்கப்பணம் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கும். இந்த திட்டம் விரைவில் படிப்படியாக கூட்டுறவு சங்கங்கள் மூலம் செயல்படும் அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தற்போது அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுதான் தற்போது இல்லைன முக்கிய அறிவிப்பு. இனிமேல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேஷன் கடையிலே போய்ட்டு உங்களோட வங்கி கணக்கில் இருக்க பணத்தை ஆதார் மூலம் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இது விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.